ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹவுஸ் போட் போனதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபேமிலியோடு போயிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆலப்பியில் இருக்க ஹவுஸ் போட்டிங்க்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கு ரொம்பலாம் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் கிடையாது. ஃபுட் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 டே ஸ்டே பண்ணோம் நாங்கள். இது வந்துட்டு ஆலப்பியில் நாங்கள் வந்துட்டு எர்ணாகுளம் போயிட்டு போனோம். ட்ரெயின் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா நீங்கள் ட்ரெயின் மூலயமா போயிட்டு ட்ரெயினில் இருந்துட்டு ஆலப்பிக்கு போயிடலாம். அங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஃபேமிலியும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் குழந்தைங்க அதை விட ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஃபீல் எங்களுக்கு. நாங்கள் வந்துட்டு இது வந்து நமக்கு ஒரு பெட்ரூம் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களோட ஹவுஸ் போட் இது தான். இதில் நாங்கள் 2 பெட்ரூம் இருக்க மாதிரி வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஹவுஸ் போட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்களுக்கு போனதுமே வந்துட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் கூட சரி மொக்கையாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சேன். பட் அவங்களோட ஃபுட்டு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போனதுமே வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டு நான் ரூம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நான், அம்மா, பசங்க இங்கே படுத்துக்கிட்டோம். அண்ட் இந்த ரூமில் வந்து என்னோடய தம்பி, அப்பா, என்னோடய அக்கா பையன் 3 பேர் படுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட கிச்சன். தென் இதிலே வந்து மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. மாடிக்கு போயிட்டு அந்த வியூ வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. மேலே தான் வந்து டைனிங்கே. ஸோ மேலே ஒரு பெட்ரூம் இருந்துச்சு. அந்த பெட்ரூமுக்கு வந்து தனியாக காஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் 2 தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது போதும்னு சொல்லிட்டோம். ஸோ இதுதான் வந்து டைனிங்கு. இங்கே வந்துட்டு அவங்க நம்ம வேணும்னா நம்ம ஸ்பீக்கர்லாம் ஆன் பண்ணி நம்ம சாங் அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோன்னா அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கும். நம்ம ஃபேமிலின்றதுனால நாங்கள் கொஞ்சம் அடை கொடுக்குமா தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே வந்து நம்ம சும்மா உட்காந்துட்டு என்ஜாய் பண்ண அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு பெட்ரூம் இருந்துச்சு. பட் இது வந்து முன்னாடி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 2 தான் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால வந்து இதை எங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இந்த ரூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் ஏசி ஆக்சுவலி எல்லா ரூம்லேயுமே வந்து ஏசி இருந்துச்சு. ஏசி இருந்துச்சுன்னா ஒரு அமௌண்ட்டு, நான் ஏசிக்கு ஒரு அமௌண்ட்டு. பட் மோஸ்ட்டாக வந்து ஏசி இருக்க மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். எல்லாம் கொசு பூச்சின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக நான் காமிக்கிற பாருங்கள். அங்கே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு அந்த ஏரியாவில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து எனக்கு நம்ம யூஸ்வலாக வந்து போட்டிங்லாம் போயிருப்போம். பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒன் டே ஃபுல்லாக வந்துட்டு நான் ஒரு போட்டில் வந்து ஸ்டே பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி காலேஜ் டைம்லலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண போயிருக்கேன். பட் இந்த மாதிரி நாங்கள் போனது கிடையாது. அண்ட் ஃபுட்டு வந்துட்டு அவங்க லஞ்ச் கொடுத்துருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து அவங்க ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அது ஆக்சுவலி அவங்களே வந்து பிடிச்சி கொடுக்குறது போல இருக்குது. ரொம்பவே நல்லா ஃபுட்டு வந்து குறை சொல்லவே முடியாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்கலாம். அவங்க வந்து அதுக்கு வந்து எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நாங்கள் இது வந்து ஈவினிங்க்கு ஒரு ஸ்நாக் கொடுக்குறாங்க. நமக்கு வேணும்னா வந்துட்டு இந்த ஈவினிங் டைமில் பார்த்தோன்னா அவங்க ஒரு கடையில் கொண்டு போய் ஷாப்பில் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணா அங்கே நீங்கள் உங்களுக்கு ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ரேட் பார்த்தோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எதுவுமே வாங்கலை. நான் வந்து எக் வாங்கிக்கிட்டேன், மில்க் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் டீ அடிக்கடி குடிப்போம். ஸோ அதனால் அதை மட்டும் வாங்கிட்டு தென் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈவினிங் ஒரு 5:30க்குலாம் அவங்க வந்து போட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போட்லேயே இருந்தால் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், தனியாக வந்து போட்டு நீங்கள் உங்களோட கேப்டன் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே வந்து இதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பர் ஹெட்டு 500. நாங்கள் ஒரு 4 பேர் பெரியவங்கன்றதுனால வந்துட்டு 2000 கிட்ட கொடுத்து இந்த போட் போனோம். இது வந்து கரெக்டாக ஒரு 1 hour தான். அந்த ஊருக்குள்ளேயே வந்துட்டு ரவுண்ட்ஸு கூப்பிட்டு போனாங்க. இதுவுமே ரொம்ப வந்து ஜாலியாக இருந்துச்சு. அவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்மளை மாதிரி ட்ரையாக இல்லாமல் அவங்க வந்து இந்த தண்ணியில் தான் ஃபிஷ்ஷு என்னென்னா இந்த தண்ணியிலே பிடிச்சி அவங்க சமைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது எல்லாமே இந்த தண்ணியில் தான். அவங்க லைஃபே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் எனக்குமே வந்துட்டு அங்கே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. பட் நம்மளால் சிட்டியில் இருந்துட்டு அங்கே போயிட்டு நம்மளால் இருக்க முடியுமான்னு தெரியல. பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக போய் சுற்றி பார்க்கணும். அவங்களோட கல்ச்சரு இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னோடய பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய பொண்ணுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் தான். பட் நான் மிஸ் பண்ணிடக்கூடாதே அப்படின்றதுக்காக 6 மந்த்தா 8 மந்த்துன்னு நினைக்கிறேன். அப்போ நான் போகும்போது இது நான் எடுத்ததே வந்துட்டு ஃபெப்ரில் எடுத்தது. பட் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்துட்டு நாங்கள் சுற்றிக்கிட்டு நாங்கள் போட்டிங்க்கு போகிறதுக்குள்ளே பார்த்தோன்னா வந்துட்டு டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரீச் ஆனதுக்கப்புறம் மேலே கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்ட பார்த்தோன்னா ஆனால் பூச்சியும் கொசு தொல்லையும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த இடத்துல. தென் அப்படியே தூங்கிட்டோம். டின்னர்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். டின்னரும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
தென் மார்னிங் வந்து இது மார்னிங் வியூ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதுவுமே செம்ம ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட தூங்கி அந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கும் மேரேஜ், என் தம்பிக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்துருக்க மாதிரி வந்து ஒரு வீட்டில் எப்போவாச்சும் பார்த்துப்போம், ஸ்டே பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் முடிஞ்சால் இந்த மாதிரி போய் பாருங்கள். அண்ட் இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா வந்துட்டு எங்களுக்கு இந்த ஹோல் போட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு 11,500 ஆச்சு. வித் ஃபுட்டு நம்ம போனதுலேருந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருவாங்க, லஞ்ச் கொடுத்துருவாங்க, டின்னர் அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுமே கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் குக் பண்ணி கொடுக்க சொன்னால் அவங்க குக் பண்ணி கொடுத்துருவாங்க. குக்கிங்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் குறைய சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு ஷாப்பில் நிப்பாட்டுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்கேயே நீங்கள் ஃபிஷ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன கேட்டாலுமே வந்துட்டு உங்களுக்கு காஃபி வேணுனாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அங்கே இருக்க எல்லா ஹவுஸ் போட்டும் அந்த மாதிரி தான். ஸோ வந்து இந்த அந்த டூரிஸ்ட் யார் போனாலுமே வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து கவனிச்சுக்கிறாங்க. நமக்கு எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியும் இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஐயா என்னடா இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிலாம் ஒன்றுமே நமக்கு ஃபீல் ஆகலை. நிஜமாவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை போய் பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் இது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோவில் தான் போனோம். அங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டு அந்த மெயின் ஏரியா அந்த பஸ் ஏறுறதுக்கு. ஸோ அங்கே ஒரு சின்னதாக ஷாப்பிங் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து சும்மா சிப்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு தென் வந்து நான் பெங்களூருக்கு கிளம்பிட்டேன். நீங்கள் வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.